இதெல்லாம் பார்த்தாங்கன்னா ஓகே தான். மார்க் போடுற இடத்துல கண்டிப்பாக பஞ்சாயத்து வரும், அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இது இப்படி போகுது அப்படின்னு சொல்கிறதுல எப்படி எக்ஸாம்பிள் சொன்னாருன்னு பார்க்குறேன். இப்போ ஒருத்தங்க வந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்கன்னா 2 கருவேப்பிலை வந்துருச்சு சாப்பிடும் போதுன்னு சொன்னால் அவங்க கிச்சன் டீம் என்ன பண்ணணும்னா அவங்க அந்த கருவேப்பிலை அவங்க தட்டிலேருந்து எடுத்து வைக்கலாம். இதுவும் டாஸ்க்கு தான். ஸோ இதுவும் அந்தளவு கிச்சன் டீம் வந்து சாப்பிட்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு விஷயத்தை ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணுறதோ இல்லை ஒரு கன்சர்னாக பண்ணுறதோ பண்ணலாம். இதுவும் டாஸ்க்கு தான் அப்படின்னு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாரு. செகண்ட் எக்ஸாம்பிள் ஹவுஸ் கிளீனிங் சொல்கிறாரு. யாராவது இப்போ தூங்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க பெட்ஷீட் தூங்கும்போது கால் தெரியுது, கொசு கடிக்குது, குளிருது அப்படின்னு சொல்கிற இடத்துல ஹவுஸ் கிளீனிங் போய் அந்த பெட்ஷீட்டை அவங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி போற்றி விடலாம். இதை சொல்கிறாரு. உடனே சபரி சொல்கிறார், எங்களுக்கும் எதையாச்சும் டிப்ஸ் கொடுங்க பிக் பாஸ்னு. நான் பண்ணுறது இந்த சீசனில் பிக் பாஸே உள்ளே வந்து டாஸ்க் விளையாடுற லட்சத்தில் தானே நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க டாஸ்க்குன்ற மாதிரி. சரி உங்களுக்கும் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, இப்போ வந்து ரெஸ்ட் ரூமுக்கு வராங்க. அவங்க ஜிங்கில் வந்து கை கழுவுறதுக்கு டேப் திருப்புறாங்கன்னா அந்த டேப் தண்ணி ஃபோர்ஸாக வருதுன்னா என்ன தண்ணி ஃபோர்ஸாக வருதுன்னு அவங்க ஃபீல் பண்ணால் அந்த தண்ணியை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லோ டவுன் பண்ணி அவங்க அந்த கையை கழுவுனதுக்கப்புறம் கையை டவல் வச்சு தொடச்சி கூட விடலாம். இதுதான் அப்படின்னு எக்ஸாம்பிளே சொல்லிட்டார் மக்களே. எந்த சீசன்லேயும் இப்படி பார்க்கல. இது அவர் கலாய்ச்சி சொன்னாரோ ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னாலோ, ஆனால் எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா கதறிட்டு டாஸ்க்கை ஃபன்னாக கொண்டு போங்கடான்னு கெஞ்சின மாதிரி தான் இருந்தது. பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. தேங்க்யூ கைஸ்.